இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு, எப்படி பேமெண்ட் பார்க்கறது அப்படின்னு, எவ்வளோ பேமெண்ட் வந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கோம். இதற்கு முன்னாடி நம்ம இந்த டாபிக் பார்த்துருந்தோம். அது வந்து முனிசிபாலிட்டியில் பார்த்துருந்தோம். இப்போ டவுன் பஞ்சாயத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முனிசிபாலிட்டியில் எத்தனை ஒரு 4-5 ஸ்டெப்ஸில் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டவுன் பஞ்சாயத்தில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம பே பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்குள்ள நம்ம உடனடியாக நம்ம வந்து மேக் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டுடைய சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கான வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ppa.dn.gov.in வெப்சைட் தான். உள்ளே வந்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து என்னுடைய லாகின் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன், யூசர் நேம் பாஸ்வேர்டை. ஸோ நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம லாகின் கொடுத்துக்கலாம். நம்ம லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் லாகின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து உள்ளே ஓப்பன் ஆகும். இதில் எனக்கு வந்து டைமிங் போயிட்டுருக்கோம். இந்த டைமிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுவே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமான்னு கேஸோ நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இதில் பில்டிங் பிளான் அப்படின்னு இருக்கும். இதில் டிராயிங்ஸ் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தான் டயக்ராம் வந்து முதல்ல அப்லோட் பண்ணுவோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு காமிக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த இடத்துல செல்வம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பாடி டிமாண்ட் ஜெனரேட்டட் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ பேமெண்ட் இருக்குது வந்துருக்கு நமக்கு அப்படின்னு எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா இந்த ஆக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் வியூவு. ஸோ இங்கே வந்து சேஞ்சு ப்ரொஃபஷனல், அதுக்கு அடுத்தது நேம் ட்ரான்ஸ்ஃபர், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் டவுன்லோடுன்னு இருக்குது. இப்போ நம்ம வியூ அப்படின்றது இந்த கண்ணைகளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து டீட்டெயில் வந்து வந்திருக்கோம், எவ்வளோ நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து நமக்கு டீட்டெயில் அப்படியே ஒன்றுனா வந்துடும். சைட் டீட்டெயில், அப்ளிகன் டீட்டெயில், ஆஃபீஸ் எல்லாமே இங்கே ஒன்றுனா வரும். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக லோக்கல் பாடி டிமாண்ட் ஜெனரேட் அப்படின்னு தான் வந்து லோக்கல் பாடி. இது வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்துக்கான ஒரு லோக்கல் பாடி. ஓகேங்களா? எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1,03,772 ரூபாய் டோட்டல் அமௌண்ட் வந்துருக்கு. இதில் ஸ்க்ரீனிட்டி ஃபீஸ் எவ்வளோ, இது மாதிரி ஒன்று ஒரு ஃபீஸ் என்ன பேஸ் பண்ணி நமக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கு. ஓகேவா? இதுதான். இப்போ இன்னும் பேமெண்ட் பண்ணுறதுங்க பேமெண்ட் ஆப்ஷன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பாருங்கள் பில்டிங் பிளானில் போயிட்டு எங்கே பில்டிங் பிளான் அப்ரூவல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து லோக்கல் பாடி டிமாண்ட் ஜெனரேட் எப்போ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயிலாம் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்க ஃபார்வேர்டு, இது வந்து ரிட்டர்ன் அல்லது ரிஃப்யூஸு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஅசைனு, ஸோ ஆஃபீஸு, இது வந்து டவுன்லோட் டாக்குமெண்ட். இப்போ வந்து நம்ம ஃபார்வேர்ட் கொடுக்குறோம். இந்த ஃபார்வேர்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு நமக்கு திரும்பி அதே மாதிரி பில்டிங் பிளான் பர்மிஷன் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கும். ஸோ எவ்வளோ பேமெண்ட்ன்றத டீட்டெயில் திரும்பி இங்கே ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே போய்ட்டு நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ரீட் டைரக்ட் டு பேமெண்ட் கேட்வேன்னு கேட்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும், கஸ்டமரோட நேம் கரெக்டாக இருக்கா, என்ன இது மேக் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் பேஜ் நம்மளை கொடுத்துட்டு போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ அதுக்கடுத்து நெட் பேங்கிங் இருக்குது, அதுக்கடுத்து யூபிஐ. இந்த யூபிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோன்பே யூபிஐ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து யூபிஐ ஐடி இப்போ ஃபோன்பே அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் அட்டு ஒய்பிஎல் அந்த மாதிரி இருக்கும். யாரோட பையர் நேம் கொடுத்துட்டு நீங்கள் பே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பே பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். இப்போ பே பண்ணுறதுக்கு போது நம்ம வாய்ப்பு கிடைச்சா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக போடலாம். ஓகேங்களா? இப்போ கிரெடிட் கார்டு வச்சு கட்டிக்கலாம், டெபிட் கார்டு வச்சு கட்டிக்கலாம், அதுக்கடுத்து நெட் பேங்கிங், இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து போடலான்னு இருக்கோம். அதே மாதிரி கூடிய விரைவில் இதுக்கான வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம போட்டு தரலான்னு இருக்கும். அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயிலாம் இருக்கும். அதே மாதிரி கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது. நம்ம கிளாஸஸும் இருக்கான்ற முடிவு பண்ணியிருக்கோம். மந்த்லி 1 கிளாஸஸ் ஒரு டைம் பீரியட் செட் பண்ணி பண்ணலான்னு இருக்கும். அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.